அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் ஐபுவான். ட்வின்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய தொடர்ச்சியான அரசியல் கள பயணத்திலே ஆளுமை மிக்க செய்ய துடிக்கின்ற இளம் தலைமைத்துவங்களை கொண்டு வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கிண்ணியா நகரசபையிலே போட்டியிடுகின்ற எங்களுடைய ஹாஃபிஸ் ரஸ்கின் அவர்களை நாங்கள் நேர்முக அலையூடாக உங்களோடு நாங்கள் தொடர்பாக காத்திருக்கின்றோம். எங்களுடைய கலையகத்துக்கு வந்ததற்காக எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சகோதரர் ஜோ அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். உங்களோட அறிமுகத்தை பற்றி நீங்கள் ஆரம்பமாக மக்களுக்காக எடுத்துக் கூறுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. எனது பெயர் ஹாஃபிஸ் ரஸ்கின். நான் மஹ்ரூப் நகரில் வசித்து வருகின்றேன். கிண்ணியா உள்ளூராட்சி தேர்தலிலே கிண்ணியா நகர சபையில் அண்ணல் நகர் மஹ்ரூப் நகர்களை உள்ளடக்கிய அண்ணல் நகர் வட்டாரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகின்றேன். ஆம், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகிறீர்கள் என்னும் போதுதான் எனக்கு உண்மையிலே ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது. கடந்த முறை உள்ளூராட்சி தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினூடாக போட்டியிட்ட எங்களுடைய சகோதரர் ஒருவரும் இம்முறையும் களத்தில் இருப்பதாக நாங்கள் அறிய கிடைத்தது. இந்த தருவாயிலே அவருடைய போட்டி பலமாக இருக்குமா இல்லையா என்பதை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள்? உண்மையிலேயே எங்களுடைய இந்த அரசியல் கள பணியில் நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்த அந்த வேளையிலே மக்கள் புதிதாக ஒன்றை எதிர்பார்க்கிறது என்பதை என்னால் அறிய முடிந்தது. இன்ஷா அல்லாஹ் எப்போதும் மக்கள் புதியதையும் புதுமையையும் எதிர்பார்க்கும். அந்த அடிப்படையிலே இந்த வட்டாரத்தில் நானும் எனது சேவையை தொடர்ச்சியாக 15 வருட காலமாக செய்த வண்ணமே உள்ளேன். அதில் எந்த நான் அரசியல்வாதியும் அல்ல. அரசியலில் இருந்து கொண்டு தொடர்ச்சியாக அரசியல்வாதியின் பின்னால் நின்று கொண்டு தொடர்ச்சியாக அவர்களுக்கு அரசியல் வேலை செய்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் அங்குள்ள ஒவ்வொரு மக்களும் என்னை அறிந்தவர்கள், நான் ஒவ்வொரு குடும்பத்தையும் அறிந்தவன் என்ற வகையிலே இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தல் எனக்கு சவால் மிக்க ஒரு தேர்தலாக இருக்கிறது. 2 பலம் பொருந்திய வேட்பாளர்கள். அந்த 2 பலம் பொருந்திய வேட்பாளர்களை வெல்வது என்பது ஒரு சாணக்கியமான அந்த திட்டத்தின் மூலமே என்னால் வெற்றி பெற முடியும். அதற்குரிய வியூகத்தையும் நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய அன்பு உறவு எங்களுடைய சகோதரர் ரஸ்கின் அவர்கள், நீங்கள் குறிப்பிட்டீர்கள், உண்மையிலே 2 பலம் பொருந்திய வேட்பாளர்களை நீங்கள் களத்திலே சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று ஒரு நிர்வாகத்தை, பாடசாலை நிர்வாகத்தை சரிவர செய்த ஒரு ஆசிரியர் ஒருவரும் ஒரு அதிபர் ஒருவரும் போட்டியிடுகிறார். அதே போல கடந்த முறை நகரசபை தேர்தலிலே வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளரும் இந்த முறை களத்திலே காணுகிறார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது உண்மையிலும் நீங்களும் ஒரு பள்ளி நிர்வாகம் ஒன்றை சரிவர நிர்வகித்து அந்த நிர்வாகத்தை சரியான முறைக்கு கொண்டு சென்ற என்ற அந்த விடயங்கள் எங்களுடைய காதுக்கு எட்டின. ஆகவே இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பள்ளி நிர்வாகம் மற்றது அரசியல் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? உண்மையிலேயே இந்த நிர்வாகம் என்ற அந்த விடயத்திலே எனக்கு நிறைய அனுபவம். உண்மையிலே நான் பாடசாலையில் படிக்கின்ற போதும் ஒரு ஒரு வகுப்பு முனிட்டராகவும் பாடசாலை மாணவ தலைவராகவும் அதன் பின் ஒரு கிளப் ஒரு அணியை உருவாக்கி அதை நிர்வகித்தவன் என்ற அடிப்படையில் அதன் பிறகு மக்கள் என்னுடைய அந்த நிர்வாக திறமையை கண்டு ஒரு 750 குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சிவில் அமைப்பை எனக்கு ஒப்படைத்தது. இந்த விடயங்களை நீங்கள் சரிவர செய்து போவதற்கு உங்களுடைய கல்வி தகமை எவ்வாறு அமைந்திருக்கிறது? நிச்சயமாக நான் ஆரம்ப கல்வி கிண்ணியா அல்லக்ஸா கல்லூரியில் நான் கற்றவன். தொடர்ச்சியாக உயர்தரம் வரை அங்கு கற்று அதன் பிறகு ஸ்ரீலங்கா ஏடிஐயில் HNDE அதாவது டிப்ளோமா இன் இங்கிலீஷ் என்ற அடிப்படையில் கற்று தற்போது நான் ஆகவே நீங்கள் நகரசபையை கைப்பற்றி தவிசாளராக வந்தால் உண்மையிலே இந்த நகரசபையுடைய நிர்வாகத்தை சரிவர செய்து கொள்ள முடியுமான கல்வி தகமை உங்களிடம் இருக்கின்றது என்று சொல்ல வருகிறீர்கள். நிச்சயமாக என்னை பொறுத்த மட்டில் என்னால் இந்த சபையை தூக்கி செல்ல முடியும். அதற்குரிய கெப்பாசிட்டி எனக்கு உள்ளது என்பதை நான்
அல்ஹம்துலில்லாஹ் செய்ய முடியும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ரைட். ஆமாம், எங்களோடு நேர்காணலில் கடந்த நேர்காணலில் இணைந்திருந்த எங்களுடைய சகோதரர் ஜவாத் அவர்கள் கிண்ணியான் நகர சபையிலே உண்மையிலே இதுவரை காலமும் எந்த ஒரு தவிசாளரும் சரிவர இந்த மக்களை பாதுகாக்கவில்லை, இந்த மக்களுக்கான வேலை திட்டங்களை முன்மொழியவில்லை என்ற அந்த குற்றச்சாட்டினை வைத்திருந்தார்கள். எங்களுடைய சகோதரர் நீங்கள் தான் அவர்களை நேர்காணல் செய்தீர்கள். ஆகவே இந்த கிண்ணியான் நகர சபையிலே உண்மையிலே அந்த குற்றச்சாட்டு இருக்கிறதா? கடந்த நகர சபையிலே தவிசாளர்கள், உண்மையிலே டாக்டர், வைத்தியர்கள், லாயர்ஸ் இவர்கள் எல்லாம் வீட்டில் இருந்தார்கள். ஆகவே இவ்வாறான இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எவ்வாறு உற்று நோக்குகிறீர்கள்? ப்ளீஸ் நோ கமெண்ட்ஸ். எங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிற நேர்களே, நாங்கள் எங்களுடைய கேள்விக்கணைகளை எங்களுடைய உண்மையான வேட்பாளர் இளம் தலைமைத்துவத்திடம் நாங்கள் முன்வைக்கிறோம். அவர்கள் அதிலிருந்து விலகிச் செல்கிறார். அவர்கள் அதிலிருந்து விலகிச் செல்கிறார்கள். ஆகவே மக்களாகிய நீங்கள் தான் இதற்கு கமெண்ட் சொல்ல வேண்டும். ஆம், இது ஒரு புறம் இருக்கத்தக்க. கடந்த தேர்தலிலே எங்களுடைய கௌரவ MS தௌஃபிக் அவர்களை அணியிலிருந்து சற்று விலகி இம்ரான் மௌரூஃப் அணியினோட நீங்கள் பயணித்து கொண்டிருந்தீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று எழுந்தது. ஆகவே எந்த தலைமைத்துவத்தை நீங்கள் சிறந்த தலைமைத்துவம், ஆளுமை மிக்க தலைமைத்துவமாக அடையாளம் கண்டு கொண்டீர்கள்? உண்மையிலேயே தொடர்ச்சியாக 2005ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன், நான் உயர்தரம் எழுதியதிலிருந்து அரசியல் என்ற அந்த அந்த அரசியல் என்ற அந்த விடயத்துக்கு ஈர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக நான் கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு வரை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பிரதி அமைச்சர் கௌரவ MS தௌஃபிக் சேர் அவர்களோடு தொடர்ச்சியாக எனது அரசியல் பயணம் அஸ்தமித்தது. அதன் பிறகு எங்களுக்கிடையில் ஒரு ஒரு புரிந்துணர்வு அற்ற தன்மை என்பதை விடவும் நான் எதிர்பார்த்த ஒன்று, அதாவது சமூகத்துக்காக இந்த கட்சியின் மூலமாக, எனக்கு பிடித்த அந்த கட்சியின் மூலமாக அந்த சபைக்கு செல்ல வேண்டும், போட்டியிட வேண்டும் என்ற ஒரு அவா இருந்தது. உண்மையிலே அதன் இறைவன் நாடவில்லையோன்னு தெரியவில்லை. அதன் பிறகு என்னுடைய இடத்துக்கு இன்னொரு ஆள் அங்கு நிரப்பப்பட்டார். அதன் பிறகு நான் என்ன செய்து, என்னுடைய இடத்தை நான் பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எனக்கு ஒரு அரசியல் ஒரு 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 ஒதுங்குமிடம் தேவைப்பட்டது. அதனை நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் அவர்களை தெரிவு செய்தேன். அதன் பிறகு அங்கும் இதே விஷயம் நடந்ததன் காரணமாக எனக்கு தாய் கட்சியில் மீண்டும் எனக்கு ஒரு இடம் வந்தது. எனவே அதை நான் மிகவும் ஒரு அவாவுடன் அதை ஏற்றுக்கொண்டேன். ஆகவே நீங்கள் மீள் நிரப்பியது தாய் கட்சியினூடாக வந்து மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள். இது போன்றதொரு செயற்பாடு எங்களுடைய MS தௌஃபிக் அவர்களுடைய பயணித்த ஜர்சாத் மஜீத் அவர்களுக்கு கடந்த காலங்களில் சில முரண்பாடுகள், பிணக்குகள் ஏற்பட்ட ஒரு சம்பவங்களை காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே நீங்கள் தொடர்ந்தும் இந்த தாய் கட்சியோடு பயணிக்கக்கூடிய நிலை வருமா, அல்லது ஏதாவது தவிசாளர் தெரிவோ அல்லது பிரதி தவிசாளர் தெரிவிலே ஏதாவது குளறுபடிகள் ஏதாவது வந்தால் நீங்கள் தாய் கட்சியை விட்டு பிரிந்து வேறு கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலை தோற்றுவிக்குமா? நான் எதை எதிர்பார்த்தோனோ அதை மாஷா அல்லாஹ் அல்லாவின் உதவியை கொண்டு தலைமைத்துவம் அல்லாவின் உதவியோடு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வழங்கியுள்ளது. எனவே இதன் பிறகு தொடர்ச்சியாக நான் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டவனாகவும் சில மனிதன் என்ற அடிப்படையில் மனிதன் தவறிவிடக்கூடியவன், தவறை சுட்டி காட்டி தொடர்ச்சியாக தலைமைத்துவம் என்ன சொல்கிறதோ அந்த தலைமைத்துவத்துக்கு பின்னாலே சரியானதுக்கு பின்னாலே அவர் அதை ஏற்றுக்கொண்டு பிழைகள் இருந்தால் திருத்தி கொண்டு அவர்களூடாக பயணிப்பேன். ஆமாம், எங்களுடைய அன்பு உறவுகள், நாங்கள் அடுத்த காணொளியை நாங்கள் மீண்டும் இன்னொரு நாள் நாங்கள் நிகழ்த்த காத்திருக்கிறோம்.
எங்களுடைய காரசாரமான இந்த விவாதத்தினூடாக நீங்கள் மீண்டும் ஒரு முறை இணைய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நாங்கள் எங்களுடைய அன்பு உறவு ஜோ அவர்களோடு நாங்கள் அடுத்தடுத்த காணொளிகளை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ட்வின்ஸ் டிவியோடு. எங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அண்ணல் நகர் மஹரூப் நகர் வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர் என்ற விடயத்தையும் கூறி மீண்டும் அவருடைய அடுத்த பேட்டியிலே நாங்கள் அவரை சந்திக்க காத்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.